தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். அந்த சுரமண்டலம் தான் இது, வேத வசனம் தான் நம்ம சுரமண்டலம். ஆமென். இதை தினந்தோறும் வாசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். முன்னாலேயும் அசுத்தாவி போராட்டம் இருக்கு. அந்த வசனத்தோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா சவுலின் கையில என்ன இருக்கு? ஈட்டி இருக்கு. எப்படியாவது தாவீத சோரோடு உருவ குத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா தாவீது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தினந்தோறும் சுரமண்டலத்தை வாசிச்சுட்டே இருக்கிறார். ஆமென். நம்ம கையில் உள்ள சுரமண்டலம் எது? இதான் அந்த சுரமண்டலம். இதுக்கு பைபிளுக்கு ஒரு விளக்கம் போட்டிருக்கு. இது ஒரு தீர்க்க தரிசனமான புத்தகம். இதை தினந்தோறும் வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க, அதன்படி செய்கிறவங்க பாக்கியவான்கள். இது வாசிக்கிறவங்க ஒரு தீர்க்க தரிசி. இந்த ஜெபத்தில் இருக்க எத்தனை பேர் தீர்க்க தரிசிங்க வந்திருக்கோம்? இந்த ஜெபத்தில் எத்தனை தீர்க்க தரிசிகள் இருக்கோம்? நம்ம எல்லாரும் யார் தான் தீர்க்க தரிசிகள்? கையில் நம்ம தீர்க்க தரிசன புத்தகத்தை வச்சிருக்கோம். இன்னோட கேட்பேன், எல்லாரும் கை வைத்திருங்க. இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் தீர்க்க தரிசிகள் இருக்கோம்? சொல்லுங்க. நம்ம எல்லாரும் தீர்க்க தரிசிகள் தான். இன்னைக்கு நம்ம சொல்றதை கேட்காதவங்க ஒரு காலம் வரும்போது நம்ம சொல்ற வார்த்தைகள்லாம் தீர்க்க தரிசனங்களாயும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஆமென். இந்த வேத வசனத்தை தாவீது தினந்தோறும் வாசித்துக்கிட்டே இருக்கிறார். தினந்தோறும் வாசிக்கிறார். சவுல் கையில ஈட்டியை எடுக்கிறாரு. தாவீதை பார்க்கும் போதெல்லாம் ஈட்டியை தூக்கி குத்ததுக்கு வராரு. எத்தனை தடவை எரிந்தாலும் அது தாவீது மேல படவே இல்லை. ஆமென், ஆமென். இந்த வேத வசனத்தை தாவீது தினந்தோறும் வாசிச்சதுனால எவ்வளவு ஆயுதம் அவருக்கு